வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு கேஸ் ஸ்டடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸோட சிஇஓ இருந்தார்ல, அவர் அடிக்கடி சொல்லுவார், டூ வாட் யூ லவ் அண்ட் லவ் வாட் யூ டூ. அதாவது நமக்கு எது ரொம்ப விருப்பமாக செய்ய தோன்றுகின்றதோ, எதன் மேல் நமக்கு மிக பாசம் இருக்கின்றதோ அதை நாம் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்வார், மேக் அ டென்ட் இன் த யூனிவர்ஸ். அப்படின்னா நாம் செய்யும் வேலையில் ஒரு பெரிய சாதனையை செய்து காட்ட வேண்டும். மேக் அ டென்ட் இந்த உலகத்துக்கு நாம் யார் என்பதை காண்பிக்க வேண்டும் என்பதுதான் அவர் சொன்னது, மேக் அ டென்ட் இன் த யூனிவர்ஸ். அப்படி பார்த்தா இதே தான் சி.கே. ரங்கநாதன் அவர்கள் சென்னை கெவின் கேர் அப்படின்னு ஒரு மாபெரும் நிறுவனத்தை பல வருடங்களுக்கு முன்பு தொடங்கி இன்று 2000 கோடி ரூபாய் மதிப்பு சேல்ஸ் டர்ன் ஓவரை தாண்டி அவர் கம்பெனி மிக மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அவருக்கு எப்பொழுதுமே பிஸ்னஸ் தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் குடும்பத்தில் ஒரு சிறிய தகராறு நடந்தவுடன் அவரால் அவ்வளவாக கையில் பணம் இல்லை. வெறும் 18,000 ரூபா பணத்தை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று யோசித்து ஒரு சாதாரண ஷாம்பு, சிக் ஷாம்பு அப்படிங்கிறத இது பண்ண இவர் பேர் தான் சி.கே. ரங்கநாதன். இவர் தான் 18,000 ரூபா வெறும் 18,000 ரூபா முதலீட்டில் ஒரு மாபெரும் நிறுவனத்தை பல வருடங்களுக்கு 35-40 வருஷம் முன்னாடி தொடங்கி வெறும் 18,000 ரூபாய்க்கு ஒரு இது கையில் இருந்தது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு நம்ம ஏன் யோசிப்போம்ல. ஆனால் அவர் அப்போ இந்த மாதிரி யோசிக்கல, வித்தியாசமாக யோசித்தார். அவர் வித்தியாசமாக யோசித்ததின் பலனாக அவர் என்ன செய்தார் என்றால், அவர் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் கொண்டு போய் இந்த பொட்டி கடையில் இந்த ஷாம்புவை குட்டி குட்டி பேக்கெட்டில் கொடுத்து, நீங்கள் இதை தயவு செஞ்சு விற்று கொடுங்க, விற்று கொடுத்த அப்புறம் நான் உங்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த பொட்டிக்கடைக்காரங்களும் ரொம்ப மகிழ்ச்சியோடு அவர் சொன்னதை செய்து காட்டினார்கள். அதனால் இவர் நினைத்ததை விட பல மடங்கு சேல்ஸ் ஆகிவிட்டது. சேல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியான உடனே அந்த சிக் ஷாம்பு என்பது மிக 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 வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையை அடைந்து விட்டது. அதற்கு மட்டும் இல்லை, ஒரு அருமையான ஐடியா கொண்டு வந்தார். சின்ன சின்ன கிராமத்தில் ஒரு லவுட் ஸ்பீக்கர் மாதிரி இந்த ஃபோட்டோவில் மாதிரி செய்து காட்டினார். இது செய்து காட்டியவுடன் இவருக்கு ஒரு ஐடியா தோன்றியது. ஒரு சாதாரண பையனை, அந்த கிராமத்தில் இருக்கும் பையனை தேர்ந்தெடுத்து அந்த பையன் தலையில் ஷாம்பு, இந்த சிக் ஷாம்பு வைத்து குளிப்பாட்டும் ஒரு ஸ்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபோட்டோ, ஒரு ஸ்டில், அதை எடுத்து அந்த பக்கத்து ஊர்களில் அந்த ஊர்களில் இருக்கும் அந்த காலத்தில் டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போல்லாம் ரஜினிகாந்த் சினிமாவும் அந்த பழைய காலத்து எம்ஜிஆர் சினிமாவும் தான் அந்த இதெல்லாம் போடுவாங்க. கிராமத்து மக்கள்லாம் அந்த தேட்டரில் போய் பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது இதே மாதிரி ஷாம்பு இருக்குது, நம்ம ஊர் கடையில் இந்த ஷாம்பு கிடைக்கிறதுன்னு உடனே திருப்பி எல்லாம் வாங்கினாங்க. ஆனால் அதில் கூட ஒரு புதுமையை செய்தார். நீங்கள் 5 ஷாம்பு பேக்கெட்டை யூஸ் பண்ண ஷாம்பு பேக்கெட்டை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு ஷாம்பு உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொன்னார். அதனால என்னாச்சு, எக்கச்சக்கமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே அந்த ப்ரொடக்ஷன் இது பண்ணி இன்னும் ஃபேக்ட்ரியை பெருசு இது பண்ணி அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜி கொண்டு வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண உடனே தமிழ்நாடு பூராவும் அந்த ப்ராடக்ட் கிடைக்கும்போது செய்தார். அன்று ஆரம்பித்தது. அப்புறம் மீரா ஷாம்புன்னு கொண்டு வந்தாங்க, இண்டிகா ஹேர் டைன்னு கொண்டு வந்தாங்க. மீரா ஷாம்புக்கு அடுத்தது நைல் அப்படின்னு ஒரு ஷாம்பு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எவ்வளவோ ப்ராடக்ட்ஸை இன்றைக்கி கெவின் கேர் அப்படிங்கிற போய் கேட்டிங்கனாலே தெரியும். மில்க் ப்ராடக்ட்ஸுக்கு அவங்கள்ட்ட பால் சம்பந்தமான அத்தனை பொருள்களும் கிடைக்கின்றன. இந்த கெவின் கேர் கம்பெனி இன்னோவேஷன் என்பது, அதாவது
ஏதாவது ஒரு காரியத்தை மனதில் நினைத்து அதுக்கு தான் க்ரியேட்டிவிட்டி. ஆனால் இன்னோவேஷனுங்கிறது அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்து இந்த மாதிரி வெறும்னா ஒரு 18,000 பணத்தை வச்சுக்கிட்டு கிராமத்தில் போய் ஒரு லவுட் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு இந்த ஷாம்பு இந்த மாதிரி ஸ்டில் எடுத்து அதை சினிமா தியேட்டரில் போட்டு இந்த மாதிரி எண்ணங்கள் வரணும் இல்லையா? இதை தான் இன்னோவேஷன் சொல்லுவாங்க. ஒரு செயல் வடிவம் கொடுத்து விட்டு அதை செய்தார்கள். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா பல கம்பெனி இந்த கம்பெனியை வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதாவது அவர் சொன்னார், நோ எனக்கு வேண்டாம், இந்த ஃபோட்டோவில் இந்த ஒரு இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த ஒரு இமேஜில் என்னப்பா இந்த ஒரு சின்னவர் சொல்கிறார் இல்லை, ஒரு இளைஞர் என்ன சொல்கிறார், ஐ வில் நாட் செல் மை கம்பெனி, எனக்கு இந்த கம்பெனியை விற்க மாட்டேன் அப்படின்னு. அப்போது 400 கோடியாக இருந்த கம்பெனியை இந்துஸ்தான் யூனிலிவருங்கிற ஒரு பெரிய கம்பெனி 800 கோடி கொடுத்து வாங்க ரெடியானதாக சொல்லப்பட்டது. ஆனால் அவர் என்ன சொன்னார், முடியாது, நானே வளர்த்துக்கிறேன் இந்த கம்பெனியை, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி ஒவ்வொன்றும் இன்றைக்கி ஹேர் டை ஆகட்டும், மில்க் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயும் பவர்ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையும் பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் இன்னும் ஒரு பிரதரோட கம்பெனி பேர் தான் நேச்சுரல்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய மாபெரும் பியூட்டி பார்லர் செயின் அது. தமிழ்நாடு பூராவும் நேச்சுரல்ஸுங்கிற பேரில் ஒரு பெரிய செயின், பியூட்டி பார்லர் செயின் அவங்க பிரதர் நடத்திட்டுருக்கார். ஸோ இன்னோவேஷன் அன்லிமிட்டெட். அதாவது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு புதுமையாக செய்தால் அதற்கு ஒரு பலன் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி 5 எம்டி பேக்கெட்டை கொண்டு வந்து கொடுத்து ஒரு புது ஷாம்பு பேக்கெட்டை வாங்கிட்டு போங்கன்னு சொன்னது ஒரு மாபெரும் இது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலும் எல்லா இந்தியா பூராவும் இலவசமாக எதை கொடுத்தாலும் மக்கள் வாங்குவதற்கு ரெடியாக இருப்பாங்க. அதை தவிர இன்னும் ஒன்று இருக்குது. ட்ரேடிங், இந்த ரீட்டைல் இதில் அவங்க பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, மீரா ஷாம்பு ஆகட்டும், மற்ற ஷாம்பு ஆகட்டும், இது நம்ம கம்பெனிப்பா, நம்ம ஊர் ப்ராடக்ட், நம்ம ஊர் கம்பெனி அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குது இந்த கம்பெனிக்கு. எதுக்கு? கெவின் கேருக்கு அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2000 கோடி ரூபாயை தாண்டிட்டாங்க. ஷாம்புலேருந்து மில்க் ப்ராடக்ட்லேருந்து ஹேர் டைலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள். சிக் ஷாம்பு இஸ் அ லார்ஜஸ்ட் செல்லிங் ஷாம்பு இன் இந்தியா இந்த சாச்சே செக்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இது மிகை அல்ல. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சென்னை பேஸ்ட் கம்பெனி, நம்ம ஊர் கம்பெனி இவ்வளோ பெரிய சாதனை செய்திருப்பது நமக்கு எல்லாம் பெருமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்றைக்குமே நினைவு வச்சுக்கோங்க, டூ வாட் யூ லவ். நம் மனதிற்கு எது ரொம்ப பிரியப்படுகின்றதோ, நாம் எதற்கு ஆசைப்படுகின்றோமோ அதை மட்டும் நாம் செய்தால் பல வெற்றிகளை நாம் பெற முடியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.